ரமதான் நோன்பு இருக்கவங்க எல்லாருக்கும் முன்கூட்டியே நான் ரமதான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன டாக்டர் இந்த பதிவில் ரமதான் பத்தி பேசுறீங்க அப்படின்னா, ரமதான் அப்படின்றது ஒரு நம்ம நாட்டில் கொண்டாடுற ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை. அது தவிர அந்த நோன்பு இருக்கிறாங்க இல்லையா, ஸோ நம்ம முஸ்லீம் நண்பர்கள் நோன்பு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த நோன்புனால பல உடம்புக்கு நல்லது நடக்கிறதாவும், ஸோ மருத்துவ ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உடம்புக்கு வந்து பல உறுப்புகளுக்கும் மூளைக்கும் நல்லது பண்ணுறதாகவும் பல ஆய்வுகளை இப்போ அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நல்லது எங்கே இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம கற்றுக்கணுன்றது தான் இந்த பதிவோட நோக்கம். ஸோ என்ன இந்த நோன்பு இருக்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன நல்லது நடக்குதுன்றதை பற்றி நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம மாசக்கணக்கில் உடம்புல சேர்ந்திருக்கிற நச்சு பொருட்களை இது வெளியேற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மாசக்கணக்கில் பல விஷயங்கள் சாப்பிட்றோம், வீட்டில் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியே சாப்பிட்றோம், நிறைய பிஸ்கெட் சாக்லேட்ஸ் நிறைய விஷயங்கள் சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஸ்வீட்ஸ் முக்கியமாக. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்ட் கிளைகேட்டட் எண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம், ஏஜிஇஸ். ஸோ இதுவாக நம்ம உடம்புல மாறி கொழுப்பாக வந்து அது ஸ்டோர் ஆயிடுது. ஸோ இந்த ஏஜிஇஸ் எல்லாம் வெளியே போகிறதுக்கு இந்த 16லேருந்து 18 மணி நேரம் ஃபாஸ்டிங் ஒரு மாதம் பண்ணுறதுனால இது வந்து அந்த ஃபேட், அந்த கொழுப்புகள் ப்ளஸ் இந்த நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதா அமெரிக்காவில் ஒரு ஆய்வு வந்திருக்கு. ரெண்டாவதா, உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் வெளியேற்றத்துக்கும் இந்த நோன்பு ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அது என்ன கீட்டோசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து உடம்பு வந்து ஃபாஸ்டிங், நீங்கள் நோன்பு இருக்கும்போது யார் நோன்பு இருக்காங்களோ ஸோ அவங்க உடம்புல முதல்ல குளுக்கோஸ் எல்லாம் வெளியேறுது. குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படும் போது ஃபேட் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது கீட்டோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கீட்டோசிஸ் நடக்கும்போது எப்படி பார்த்தீங்கன்னா, தேவையில்ல உடம்புல பல இடத்துல ஃபேட் இருக்கு. நம்ம ஃபேட்னா கொழுப்புனா நம்ம ரத்தத்தில் கிடக்கிற எல்லாமே நினைக்கிறது வந்து ரத்தம் இருக்கு சார், கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம கிட்னி பக்கத்தில் விசரல் ஃபேட்னு சொல்லுவோம், விசரல் ஃபேட் எல்லாம் வெளியேறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. மூணாவதா, நேச்சுரலாவே நம்ம உடம்புல பிளட் சுகர் லெவல்ஸ், அதாவது இந்த ரத்த சக்கரை அளவுகள்னு சொல்றாங்க இல்லையா, பிளட் சுகர் பேஷண்டா இருக்கட்டும், சுகர் பேஷண்ட் இல்லாதவங்களுக்கும் சரி, பொதுவாக உங்க ரத்தத்தில் இருக்கிற அந்த சர்க்கரை அளவை நேச்சுரலா குறைக்கிறதுக்கு இந்த நோன்பு ரொம்ப உதவியா இருக்கு. நாலாவதா, நோன்பு இருக்கிறதுனால மூளை செயல்திறன் அதிகரிக்கிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்னு சொல்றாங்க. ஸோ அது கொஞ்சம் அதிகமாக நமக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. அது செக்ரீட் ஆக ஆரம்பிச்சதுன்னா புது செல் உற்பத்திகள் அதிகமாகிறதுனால உங்களோட மூளை செயல்திறன் நேச்சுரலாவே அதிகமாகிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நோன்பு இருக்கிறதுனால. ஐந்தாவதாக, நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நேச்சுரலாவே இந்த நோம்புனால குறைய ஆரம்பிக்கிறது. குறையறதுனால என்ன ஆகுது, நம்ம இருதயத்துக்கும் நல்லது. இருதயம் நல்லதுன்னா என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க இல்லையா, ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் குறையுது. பிளஸ் பக்கவாதம், ஸ்ட்ரோக்னு சொல்றோம், இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்குது நோன்பு இருக்கிறதுனால. ஆறாவதாக, கார்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்கு. இந்த அட்ரினல் சுரபி சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இது வந்து நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்ட் அந்த கார்டிசால் ஹார்மோன் உடம்புல அதிகமாகவே இருக்கும். ஸோ அதிகமாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா, உடம்புல பல பிரச்சனைகள் வருது, தலைவலி, உடல் வலி, உடம்புக்குள்ள பல இடத்துல வீக்கங்கள், பல பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த நோன்பு இருக்கிற டைம்ல வந்து இந்த கார்டிசால் லெவல்ஸ் வந்து உடம்புல நேச்சுரலாகவே கம்மியாக இருக்கிறதாவும் பல பதிவுகள் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பதிவு மூலமா நம்ம ரம்ஜான் நோன்பு இருக்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன நல்லது வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன்.